வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணிருக்கீங்க? என்னுடைய மனைவி. இப்போ வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார்? கட்சியில் வேற யாரா இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? எனக்கு உயிர் துணை, அதனால இதுலையும் துணை இல்லை. இது அரசியல் இல்லையா? நான் 3 தேர்தலாக சட்டசபையில் நிற்கும் போதும் இது மூணாவது தேர்தல் என் மனைவியை தான் நான் துணை வேட்பாளராக நிறுத்தேன். அது என்ன காரணம்? அது அவள் எனக்கு உயிர் துணை, அதனால் இதுலையும் துணை. இல்லை, இது அரசியல் இல்லையா? அரசியலில் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான்னு நீங்கள் பேசுகிறது நான் ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் யாராவது அதை கொடுத்துட்டு பேசணும். இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்குற வாய்ப்பை அப்படி பார்த்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு தான் சீமான் கொடுக்குறான்னு நீங்கள் பெருமையாக பேசணும். என் மனைவிக்கு ஆகப்பெரும் தகுதி இருக்கிறதா, என்னை விட தகுதி இருக்கிறதா கருதுகிறேன். நான் இப்போ தான் அரசியலுக்கு வந்தேன். அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகள், அது ஒரு தமிழ் பேரறிஞனுடைய மகள். இப்போ அவளுக்கு எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குகிறேன். என்னை சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அது அந்த மனுஷி எனக்காக நிறையா இழந்திருக்கா. அவளுக்காக என் பக்கத்தில் துணையாக நிற்கிற வாய்ப்பை கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், நாம் ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. அதனால தான் நான் கேட்பது, மாற்றம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், புதியதாக யார் வர வேண்டும் என்பதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? ஏன்னா கடந்த காலங்களில் திமுக அகற்றப்பட்டால் அதிமுக, அதிமுக அகற்றப்பட்டால் திமுக தான் இருந்தது. இந்த முறை அந்த மாற்றம் கடந்த காலங்களை போன்ற மாற்றமாக இல்லாமல் வேறு விதமான மாற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது கடந்த காலங்களை போன்றே அன்று ஏற்பட்ட மாற்றமே இன்று ஏற்பட போகிறதா? இருக்கணும். அது கடந்த காலங்களில் நிகழ்ந்த மாற்று இல்லை, அது பெருத்த ஏமாற்று. உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக 2 வெவ்வேறு கட்சிகள் இல்லை, ஒரே கட்சி. கொள்கையில் கோட்பாடுகளில் எந்த துளி மாறுதலும் இல்லை. அதுக்கு நிறைய உங்களுக்கு சொல்லலாம். அங்கேயும் மது இருக்கும், இங்கேயும் மது இருக்கும், அங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் கொலை கொள்ளை, இங்கேயும் கொலை கொள்ளை, அங்கேயும் வழக்கொள்ளை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்போ அது மாற்றுங்கிறது எங்களோட பார்வையில் தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகளையே சொல்கிறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தான் ஒழிப்பேன்ட்டு. அப்போ நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, தண்ணீர் தேவைப்படுது. இப்போ இது ஒரு தீயாற்றல்னால் அந்த தீயாற்றலை இன்னொரு தீயாற்றலை வச்சு அப்புறப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு ஒரு தூய ஆற்றல் வேணும். அதனால தான் நாங்கள் தனித்து நீண்ட காலமாக இந்த மாற்று தத்துவத்தை, இப்போ இலவசம்னா அது நான் தரமாட்டேன், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன். பிஹைண்ட் இட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 A Grand Tribute to Seeman's Artistic Journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோடு. Supported by We Care Air and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Lexco Holidays, Travel Beyond Boundaries.